ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு புதுசாக ஒரு டின்னர் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிறாப்புல பிசைஞ்சு எடுத்துக்கலாம். டெய்லி சப்பாத்தி பூரி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புதுசாகவும் இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்தளவு நல்லா பிசைஞ்சு அது ஒரு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனுக்கு அடுப்பில் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்காகவும் ரெடி பண்ணிக்கலாம், காலைல டிஃபனுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன். அதை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோட்டியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் பாருங்கள், குக்கரில் நல்லா 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் விட வேணாம். நல்லா எண்ணெயிலேயே நல்லா அந்த மசாலா வாடெல்லாம் போகணும். போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அதிகமாக வச்சோம்னா அடி பிடிச்சிரும். இப்போ 2 உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மூடி வச்சுருந்தேன். இப்போ எடுத்து நல்லா ஊறியிருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் உருட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ ஒரு உருண்டையை எடுத்துட்டு அதை நல்லா நம்ம பூரண கொழுக்கட்டை செய்வோம்ல, அந்த ஷேப்புக்கு நல்லா கையிலேயே இப்படி நல்லா குழி மட்டும் ஆக்கிக்கோங்க. பூரண கொழுக்கட்டை அந்த ஷேப் தான் பண்ண போகிறோம். அந்த மட்டும் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் பூரண கொழுக்கட்டைக்கு நம்ம இனிப்பு வைப்போம். இதில் அந்த மசாலா செஞ்ச மசாலா நடுவில் வச்சு ஸ்டிப் பண்ண போகிறோம். வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குனா ரொம்ப நல்லா மசியணும். அப்போ தான் அந்த உள்ளுக்குள்ளே வைக்கிறப்ப நல்லா உள்ளே அமுங்கும். இதை நம்ம கட்லெட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்க போகிறோம். பூரணத்தை உள்ளே வச்சு நல்லா கொழுக்கட்டை ஷேப்பில் அவங்க செய்வாங்க. நம்ம கட்லெட் ஷேப்பில் அப்படியே நல்லா அமுக்கி அமுக்கி எடுத்து வச்சுக்கலாம். காமிக்கிறேன் பாருங்கள்.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் போதும். எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம ரொம்ப பொரிச்சு எடுக்க போகிறோம் இல்லை, டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நல்லா கோல்டன் கலரில் 2 சைடும் நல்லா பொரிஞ்சு எடுத்துக்குவோம். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கக்கூடாது. பாருங்கள், எல்லாத்தையும் இந்த ஷேப்பில் நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. திருப்பி போட்டுருங்க பாருங்கள். ஏன் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்க வேணாம் அப்படிங்கிறேன்னா, நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம்னா வெளியில் உள்ளது மட்டும் நல்லா கருகி போகிறாப்புல இருந்திருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஓரளவு வெந்திருக்காது. அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். வெளியிலையும் அவ்வளோவா கருகாது, உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். அதுக்காக தான். இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சட்னி எதுவும் செய்ய வேணாம், இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.